வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாருங்க, சிம்பிளா ஒரு தீபாவளி லஞ்ச் மெனு பண்ண போறோம். வாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம வாழைக்காய் மஞ்சூரியன் பண்றதுக்கு அதில் மசாலாலாம் போட்டு பெரட்டி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு லெமன் சாறு பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம மாவு நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், வாழைக்காவை இந்த மாதிரி நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். இதை பாருங்கள், வாழைக்காய் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நல்லா அது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம மீன் மேக்கர் பிரியாணி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே வறுத்து தான் இன்னைக்கு அரைச்சி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். பாருங்க, நம்ம பிரியாணிக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 10 பல்லு கிட்டத்தட்ட, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, அதுக்கப்புறம் இதில் 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாமே ஒரு ஆழாக்குக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. தனியா 3 ஸ்பூன். நம்ம இப்போ 3 அழாக்கு போட போகிறோம். அதனால் இது காஷ்மீர் மிளகாய். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். ஒரு 15 மிளகாய், அதே மாதிரி பச்சை மிளகாய் 15. பாருங்கள், முந்திரி ஒரு 10 பல்லி கிட்டத்தட்ட போட்டுக்கோங்க. நல்லா இது பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நார்மலாக நான் சில நேரம் பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு ஆழாக்குக்கு 3 மிளகாய் அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3/4 கிலோ அரிசி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்க, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், நட்சத்திர பட்டை எல்லாமே, ஏலக்காய்லாம் நம்ம அரைக்கிறதுலையும் போட்டிருக்கோம். இதில் இலை, பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர பட்டை, 2 லவங்கம், 1 பட்டை, இது போதும். வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்த மசாலாவை இப்போ அரைச்சாச்சு, இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மீன் மேக்கர் சுடுதண்ணி ஊற்றி நான் நல்லா ஊற வச்சுட்டேன் 1 மணி நேரமாக. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். பெருசுனா நம்ம ஊற வச்சு கட் பண்ணி போடணும். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வடை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். எண்ணெய் தெளியணும் இதில். பாருங்கள், இதில் நம்ம எண்ணெய் தெளிஞ்சிருக்கு. நல்லா மசாலாலாம் வதங்கிட்டு இதில் நம்ம இந்த அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன் கழுவிட்டு. இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அரிசியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு. உடைக்காமல் வதக்கணும். வதக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். இந்த லெமன் சாறு சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த பிரியாணி டேஸ்ட் வந்துடும். அந்த புளிப்பு தன்மை எல்லாமே சேர்ந்து 4 தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கிண்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு நம்ம விசில் போட வேணாம். நல்ல ஒரு ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடியே இருந்தால் ரெடி ஆகிடும் பிரியாணி. பாருங்கள், இப்போ நல்லா ப்ரெஷர் வந்திருக்கு. இதை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இதை அப்படியே நம்ம இறக்கி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம இறக்கி மூடி வச்சிடலாம். பாருங்கள், சௌச்சவ் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஏன்னா இதுலேயே நமக்கு தண்ணி வரும். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டால் போதும். இது ஒரு விசில் வரட்டும்ன்ட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இது ஒரு சவுண்டு வந்துடுச்சு. இதை இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், இதில் நம்ம தால்சா பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தால்சா ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், தால்சாக்கு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வறுத்த எள்ளு தான். அதே மாதிரி முந்திரி ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு நட்சத்திர பட்டை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதை இதில் சேர்த்துக்கலாம்.
அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் வெங்காயம் வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அரைச்ச தக்காளி வந்து ரொம்ப அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம புளி சேர்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, லெமன் தான் சேர்க்க போகிறோம். இது வெள்ளை கத்திரிக்காய் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ நம்ம போட்டு கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் தால்சா வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து ஒரு 2 லெமன் வந்து புழிஞ்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம புளிக்கு பதில் லெமன் ஊற்றினா நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தால்சா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து எள்ளும் நம்ம வேர்க்கல்லையும் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மெது பக்கோடா பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து 2 கப்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 1 கப்பு, உப்பு வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக, அதையுமே இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அப்போ தான் வந்து மெது பக்கோடா சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றி பிணையாதீங்க. பாருங்கள், பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்ம எல்லாமே செஞ்சு தீபாவளி டைம் வந்து ரொம்ப டயர்டாகிடுவோம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதையே வச்சு கடகடன் இது எல்லாமே நம்ம லஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடும்போது இப்படி எடுத்து இப்படி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சவுச்சவ் தயிர் பச்சடிக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம். லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்தால் போதும், ரொம்ப குழைய வேக விடாதீங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து தாளிச்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ வந்து பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சவுச்சவில் இந்த கடுகுளுந்து சேர்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெது பக்கோடா செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய் பொரிச்சிக்கலாம். ஏன்னா வாழைக்காய் பொரிச்சா கலர் மாறிடும் எண்ணெய், அதனால் மெது பக்கோடாவை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும், ரொம்ப காய விட்டுறாதீங்க எண்ணெயை. பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு இதை வேக விடுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வாழைக்காய் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. வாழைக்காய் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மஞ்சூரியன் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பொரிச்ச எண்ணெயை நம்ம இதில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 பட்டை பீஸு, 3 லவங்கம் இதை சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் சோம்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் இருக்கட்டும் அப்படியே அடுப்பில். கொஞ்சம் இதில் நீங்கள் டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் சோயா சாஸு இந்த மாதிரி ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் ஊற்றலை. பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வந்து ட்ரை ஆகிடணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தயிர் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி வந்து இதில் கம்மியாக விட்டுக்கோங்க, அதை வந்து கீழே ஊற்றிடாதீங்க, எல்லா சத்தும் போயிடும். அதனால் கம்மியாகவே விட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம பரிமாறிக்கலாம்.
பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.